வணக்கம். வாழ்க நலமுடன். இன்றைய நாள் 28/3/2025 வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி சதுர்த்தசி திதி. சாயங்காலம் 7:57 மணி வரைக்கும் இருக்குது. அதற்கப்புறம் அமாவாசை தொடங்குது. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி இரவு 10:10 மணி வரைக்கும் இருக்குது. அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி இந்த இரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஜென்ம நட்சத்திரம் அப்படின்றதுனால நீங்கள் இன்னைக்கு கூடுதல் கவனம் மற்றும் பொறுமையோட இந்த நாளை கையாள வேண்டியது அவசியம். சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஆயில்யம் மற்றும் மகம். யாரெல்லாம் ஆயில்யத்திலையும் மகத்திலையும் பிறந்திருக்கீங்களோ நீங்கள் இன்னைக்கு எல்லா விஷயங்களிலும் கூடுதல் கவனமும் பொறுமையும் கொண்டு செயல்பட வேண்டியது அவசியம். இன்றைக்கு இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம், இந்த பூரட்டாதி நட்சத்திரம் உங்களில் யாராருக்கு சிறப்பான பலனை தரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகசிரீடம், சித்திரை மற்றும் அவிட்டம். இந்த நட்சத்திரங்களை நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்க போகுது. யாருக்கு சற்று சாதகமில்லாத சூழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் பரணி, பூரம், பூராடம், கேட்டை மற்றும் ரேவதி. இதில் பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு சாதகமில்லாத ஒரு சூழ் நிலவும் அப்படிங்கிறதுனால நீங்கள் கூடுதல் பொறுமையோடு இந்த நாளை கடந்து போக வேண்டியது அவசியம். சரி, இன்றைய நியூமராலஜி பலனை பார்ப்போம். இன்றைய தேதி 28ஆம் தேதி இல்லைங்களா? இந்த 28ஆம் தேதி உங்களில் யாராருக்கு சிறப்பான நாளாக அமையப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதி 2, 4, 7, 11, 13, 16, 20, 22, 25 மற்றும் 29. இந்த தேதிகளை நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்க போகுது. இன்னைக்கு தொட்டது துளுங்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இன்னைக்கு இருக்கும். யாருக்கு சற்று சாதகமில்லாத சூழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதி 6, 8, 15, 17, 24 மற்றும் 26. இந்த தேதிகளை நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது நீங்கள் இன்னைக்கு கூடுதல் கவனத்தோட எல்லா செயல்களையும் அணுக வேண்டியது அவசியம். மற்ற எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் இது மட்டும் ஒரு சாதாரண நாளாகவே கடந்து போகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.